கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. கடந்த சில தினங்களாக வாரங்களாக தின தியானத்தில் நாம் கேள்விப்படுகிற கேட்கிற ஒரு செய்தி, ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது வருகை, பூமிக்கு வந்த நோக்கம் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி இப்போது பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் ராஜாதி ராஜாவாய், நியாயாதிபதியாய், நீதியுள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை பிதா தவிர மற்ற ஒருவருக்கும் தெரியாது, குமாரனுக்கே தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. அவர் தான் சொல்கிறார், அவருடைய வருகை திருடனை போல இருக்குன்னு சொல்கிறார். திருடன் என்ன ஜாமத்தில் வரான்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டான். சொல்லிட்டு வந்து ஆயத்தமாக இருப்போம், வீட்டை கண்ணமிட விட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். உலக பிரகமான காரியங்களுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், நல்லது. அதை விட இது முக்கியமான காரியம். 5 புத்தி உள்ள கனிகள் ஆயத்தமாக இருந்தாங்க, மணவாளனோடு கூட அறையில் பிரவேசித்துட்டாங்க. 5 புத்தி இல்லாத கன்னிகள் ஆயத்தம் இல்லை, கதவு போட்டப்பட்டது, வெளியே நின்று கதவை தட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிற பதில், நான் உங்களை அறியேன். ஆகவே நாம் அப்படி நான் உங்களை அறியேன் என்று நம்மை சொல்லாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள மக்களாக இருக்கணும். அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே அவருடைய ரகசிய வருகை தெரியாது. ஆகவே நாம் ஆயத்தமாக இருப்போம். அவரோடு கூட நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம நிர்விசாரமாக இருந்தாலும் கூட இனி இந்த வசனத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்ட பிறகாவது நம்ம ஆயத்தமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாள் கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்கு நன்றி. உடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.